சிம்பிளா, ஈஸியா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே சமயம் நம்ம இன்ஸ்டன்ட்டா பண்ணிறலாம். அது மட்டும் இல்லாம, இது குழம்புல போடும்போது பிரியாம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கொங்கு நாடு கிராமத்தில அந்த ஸ்டைல்ல நம்ம பண்ண போறோம். முதல்ல கடலை பருப்பு 1/4 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா துவரம் பருப்பு. முழுக்க 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 நம்ம கடலை பருப்புலயும் பண்ணலாம், துவரம் பருப்புலயும் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில உங்களுக்கு வந்து உளுந்தோ, இல்ல அரிசியோ தேவைப்பட்டா கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி ஊத்திட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். நீங்க டைம் இல்லன்னா நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம். இப்ப பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். இதிலேயே கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து கொஞ்சம் மட்டும் போடணும். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க ரோஸ்ட் பண்ணல அப்டின்னா, வெந்தயத்தோட கசப்பு தன்மை வரும். ஸோ, அத வந்து நீங்க பார்த்துக்கணும். இப்போ பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம். இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணலாம். இந்த உருண்டை குழம்புல நம்ம காய்கறிகள்லாம் போட மாட்டோம். ஸோ, அதனால நீங்க முதல்ல நல்லா இதெல்லாம் வதக்கிடணும். இதுலயே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், குழம்பு தூள், அதாவது குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு கிரேவி அதிகமா வேணும்னா எக்ஸ்ட்ரா தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து இந்த தக்காளிய சாப்பிட மாட்டாங்கன்னா, நீங்க தக்காளிய அரைச்சு கூட ஊத்திடலாம். இதில ரொம்ப முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். கிரேவிக்கு ஏத்த மாரி ஒரு 2 கப் தண்ணி ஊத்துவோம். உருண்டை குழம்புங்கிறது நீங்க திக்காவும் வைக்கலாம், தின்னாவும் வைக்கலாம். இப்போ வந்து நமக்கு பருப்பும் ஊறிடுச்சு. தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிரணும் நீங்க. தண்ணி இருந்துச்சு அப்டின்னா, அது வந்து ரொம்ப சொத சொதன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் அரிசி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஸோ தேவையில்லைங்கும்போது, தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சுட்டு மிக்ஸியில போட்டுக்கலாம். இப்போ இதிலேயே தேங்காய் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ஜீரகம் இல்ல சோம்பு கூட போடலாம். பெருங்காயம், நான் சோம்பு, பூண்டு அதுக்கப்புறமா இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் இஞ்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொத்தமல்லி. உப்பு தேவையான அளவு, இந்த உருண்டைக்கு தேவையான அளவு நீங்க போடணும். இதுக்கப்புறமா கொஞ்சமா அரிசி மாவு போட்டு அரைச்சுக்கலாம். அவ்வளோதான் கரகரப்பா இருக்கணும். தண்ணி ஊத்தாம தான் நீங்க அரைக்கணும். இப்போ இதுலயே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு, கருவேப்பிலை, சின்ன சின்னதா நறுக்கி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி போட்டுக்கணும். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு பால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லெமன் சைஸ விட சின்ன பால்ஸ், நெல்லிக்காய் அளவு நீங்க புடிச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லாருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து உருண்டை கொஞ்சம் பெருசா இருக்குன்னா, பெருசா கூட நீங்க புடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. ரொம்ப டைட்டா புடிச்சீங்கன்னா, உள்ள வேகாது. லூஸா புடிச்சிட்டீங்கனாலும் பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள மட்டும் நீங்க பார்த்துக்கணும். இது வந்து 2, 3 விதமா பண்ணலாம். ஒண்ணு நீங்க வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், வேக வைக்கலாம், ஃப்ரை பண்ணலாம். இல்ல டைரக்ட்டாவும் குழம்புல போடலாம். கிராமத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேக வைக்கலாம் டைம் இல்லாதப்போ குழம்புலயே போட்டுருவாங்க. இப்போ புளி வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து நல்லா கரைச்சு வச்சுக்கணும். 5 நிமிஷம் சுடு தண்ணீல ஊற வச்சீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி ஊத்துவோம். புளி ஊத்திட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம உருண்டைகள போட்டுருவோம். இப்போ உடையாம அந்த உருண்டைகள போட்டுட்டு, உடனே நீங்க வந்து அத மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே மூடி வச்சிரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுறலாம். உடனே திருப்புனீங்கன்னா, அது உடைஞ்சு போக பார்க்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த உதிரி பக்கோடா மாதிரி கூட நீங்க போட்டு எடுக்கலாம். ஸோ நல்லா செட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடும்போது, இன்னும் நல்லா அது குக் ஆகும். ஸோ திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம். ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டான உருண்டை குழம்பு ரெடி. யூசுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய், சோம்பு இந்த மாரியெல்லாம் அரைச்சு ஊத்துவாங்க. ஸோ அது ஒரு மெத்தட்ல பண்ணலாம். உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டா நீங்க தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தலாம். ஃபைனலா கொத்தமல்லி தழை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இன்ஸ்டன்ட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம்,
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸோட கூட நீங்க எடுத்துக்கலாம். தோசைக்கு நல்லாயிருக்கும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணுனா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.